ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே கரெக்டாக ஒரு மணி போல் இருக்கும். செம்ம வெயில் பொழுக்குது. இந்த நேரத்தில் மாடியில் என்னடா பண்ணுறேன் அப்படின்னா, மாடியில் சுற்றி மரம் இருக்கிறதுனால நல்லா காற்று வீசுது, நல்லா நிழலாவும் இருக்குது. ஆனால் உள்ளே 2 ஃபேன் போட்டாலும் 3 ஃபேன் போட்டாலும் வர காற்றுமே ஹீட்டாக இருக்கிறதுனால சரி மாடியில் நிழலாக இருக்குது, கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். பாருங்கள் நல்லா காற்று அடிக்குது. என்னன்னு பார்த்தோன்னா தூணும் போதெல்லாம் காலையில் டைமில் செங்கல் வச்சுட்டு இப்படி தம்பிள்ஸ் எடுக்கிறது, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே மாடியில் தான் வருவேன். பாடி வெயிட் அதிகமாக இல்லை, இருந்தாலும் எனக்கு ஆர்ம்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும், அப்படியே ஆர்ம் ஷேப் போடும்போதெல்லாம் பார்க்க நல்லா இருந்ததுக்காக செங்கல் வச்சு டெய்லி எக்ஸசைஸ் காலையில் எடுப்போம். மினிமம் வந்து இந்த ஹேண்டில் 50 அந்த ஹேண்டில் 50 கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி நான் போயிட்டுருக்கேன். அதுவே நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. சரி வாங்க மாடியிலேருந்து உங்களுக்கு இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா நிழலாக, மரத்துக்கு நிழலாக ஊஞ்சல் கட்டி விளையாடிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு போகலாம். எண்ணெய் தேய்ச்சிருக்கோ, நல்லா இருக்குது. பாடி ஹீட் கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வீட்டோட ஓரத்தில் அழகாக நிழலாக மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஊஞ்சல் அப்பப்போ உட்காரத்துக்கு, இல்லை சும்மா படுக்கிறதுக்கு, அது போல் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிலாக்ஸ்க்காக நல்லாயிருக்கும். நான் எல்லாம் இருக்கும்போதே பாருங்க ஒரு புடவைய வச்சு சின்ன பசங்க விளையாடுறது, அதில் மேலே அழகாக அந்த வெயில் அடிக்குதுன்னு அழகாக அதுக்கு ஒரு பெட்ஷீட் கட்டி ஒரு மரத்தோட நிழலில் ரொம்ப அழகாக நிழலாக இருக்கக்கூடிய உட்காரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி உட்காந்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் முடிஞ்சு புடவை தந்துச்சு அப்படின்னா இப்படி படுத்துக்கவும் செய்யலாம். நல்லாயிருக்கும் இந்த சின்ன வயசில் அழகாக புடவையில் கட்டி விளையாடுறது. ஆனால் இவ்வளோ வயசான பிறகுமே வந்து இப்படி ஊஞ்சல் கட்டி விளையாடுறோன்னா அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், விளையாடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேலைக்கு போயிட்டு அப்படியே வெயில் டைம் அப்படின்னா அழகாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்ஸ்டா அப்புறம் யூடியூப் இது போல் யூஸ் பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். இப்போ எழுந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மாமரம் அதெல்லாம் நிறைய சுற்றி இருக்கிறதுனால இங்கே நல்லாவே கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெயில் நேரத்துலையுமே இப்போ இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஜஸ்ட் போர் அடிக்கும் போது இங்கே ரொம்ப சின்ன பசங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் மட்டும் இல்லை, நாய்க்குட்டியும் கூட இங்கே தான் வந்து தூங்குவோம். பார்த்தா தெரியும். போர் அடித்தா இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. வெயில் நேரத்தெல்லாம் இங்கே வந்து படுத்துருவாங்க. நாங்கள் வரணும் இல்லையோ அவங்க வந்துடுவாங்க.